ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங்கே கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. மார்கழி மாதம் வந்தாவே ஸ்கூலில் வீதி பஜனை ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வந்து பிள்ளைங்களாம் ஸ்லோகம்லாம் சொல்லி நடந்து வருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்து சாமி வேஷம் போடுவாங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பிள்ளைங்க. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் என் பெரிய பொண்ணு வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா திருப்பாவையில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. மேடம் செம்ம ஹாப்பி. கோயிலேருந்து வரும்போதே புளிசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன தான் வீட்டில் நம்ம பொடியெல்லாம் போட்டு அரைச்சி புளிசாதம் வச்சா கூட இந்த கோயில் புளிசாதம் டேஸ்ட் வராதுங்க. எத்தனை பேருக்கு இந்த புளிசாதம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளாக பிசிபெல்லாபாத் தான் தாளிக்க போகிறேன். அரிசி பருப்போட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக்கர் லீட் போட்டு மூடி ஒரு 2 விசில் போட்டு விட்டு எடுத்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடும். இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பவுடர் தான். அது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும் மோர் மிளகாவும் தான் ரெடி பண்ணேன். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.